தளபதி இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவே நம்மளுக்கு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவோட த கிரேட்டஸ்ட் ரிவல்ரி தளபதி தான். அப்படி 1990களிலிருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட படங்களுக்குள்ளே இருந்த கிளாஷஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினிமா ஷோக்காலி. இவங்களோட முதல் கிளாஷ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1996 வான்மதி வெர்சஸ் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அங்கே தான் ஆரம்பிக்குது. நம்ம தலையோட வான்மதி கிட்டத்தட்ட 150 நாள் ஓடி இருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 100 நாள் தான் ஓடி இருக்கு. எப்படி பார்த்தாலும் ரெண்டு படமும் ஹிட்டு தான். ஆனால் இந்த கிளாஸில் ஜெயிச்சது வான்மதி, நம்ம தலை தான். அடுத்த கிளாஷு அதே வருஷத்தில் ரிலீஸ் ஆன கல்லூரி வாசல் வெர்சஸ் பூவே உனக்காக. இந்த கிளாஷில் நம்ம தலையோட கல்லூரி வாசல் ஃப்ளாப்பு. பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான கலெக்ஷன் இல்லை. வெறும் 50 நாள் மட்டும்தான் ஓடிச்சு. நிறைய தேட்டர்ஸில் 25 நாள் மட்டும்தான் ஓடிச்சு. ஆனால் நம்ம தளபதியோட பூவே உனக்காக பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நம்ம தளபதியோட பயங்கரமான கரியரோட ஆரம்பமாக அது இருந்துச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தளபதி தான் வின் பண்ணியிருக்காரு. அடுத்த கிளாஷு 1997 நேசம் வெர்சஸ் காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த வருஷம் ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் சோகந்தாங்க. நம்ம தலையோட நேசம் ஃப்ளாப், சரியாக போகலை. அதே மாதிரி தான் நம்ம தளபதியோட காலமெல்லாம் காத்திருப்பேன், அதுவும் சரியாக போகலை. ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டு படமும் ஃப்ளாப். ஸோ இந்த கிளாஷில் யாருமே ஜெயிக்கல். இவங்களோட அடுத்த கிளாஷு அதே வருஷமே ரிலீஸ் ஆன, அதாவது 1997 ரிலீஸ் ஆன ரெட்ட ஜட வயசு வெர்சஸ் காதலுக்கு மரியாதை. இதில் காதலுக்கு மரியாதை நம்ம தளபதியோட படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அள்ளிருச்சு. கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே படம் ஓடி இருக்கு. ஆனால் நம்ம தலையோட படம் ரெட்ட ஜட வயசு அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணலை. படம் சரியாக போகலை. ஸோ இந்த கிளாஸில் வின் பண்ணது நம்ம தளபதி. ஸோ இவங்களோட அடுத்த கிளாஷ் 1998 உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் வெர்சஸ் நிலாவே வா. இதில் அப்படியே ஆப்போசிட். நம்ம தலையோட உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அள்ளிருச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட்டு 200 நாளுக்கு மேலே ஓடிடுச்சு. ஆனால் நம்ம தளபதியோட நிலாவே வா பாக்ஸ் ஆஃபீஸில் சரியான கலெக்ஷன் பண்ணலை. படம் சரியாக போகலை. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தலை தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட அடுத்த கிளாஷு 1999 உன்னை தேடி வெர்சஸ் துல்லாத மனமும் துள்ளும். இதில் நம்ம தலையோட உன்னை தேடி படம் 100 நாளுக்கு மேலே ஓடி பயங்கரமான சக்ஸஸாக இருந்தது. படம் ஹிட்டு. ஆனால் நம்ம தளபதியோட துல்லாத மனமும் துள்ளும் பிளாக் பஸ்டர் அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் ஓடி இருக்கு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தளபதி தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷு 2000 உன்னை கூட என்னை தருவேன் வெர்சஸ் குஷி. இந்த கிளாஷ்க்கு முன்னாடி 1999 2000 வரைக்கும் நம்ம தலை 7 சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. உன்னை தேடி, வாலி, ஆனந்த பூங்காற்று, அமர்கலம், நீ வருவாய் என, முகவரி, கண்டுகொண்டேன். அதே சமயத்தில் நம்ம தளபதி 4 ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. என்றென்றும் காதல், நெஞ்சினிலே, மின்சார கண்ணா, கண்ணுக்குள் நிலவு. இந்த கிளாஸில் எப்படியோ நம்ம தலை தான் அடிக்க வேண்டியது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. குஷி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. 200 நாளுக்கு மேலே படம் ஓடி பயங்கரமாக சம்பாரித்து கொடுத்தது. அதே சமயத்தில் நம்ம தலையோட உன்னை கூட என்னை தருவேன் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே கஷ்டப்பட்டது. சரியான கலெக்ஷன் இல்லை. 50 நாள் தான் ஓடிச்சு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தளபதி தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2001 தீனா வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு படமுமே கமர்ஷியலாக சக்ஸஸான படம். தீனா கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் படம் 150 நாள் வரைக்கும் தான் ஓடி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட தீனா பயங்கரமான ஹிட்டு. 2001 தீனா தான் ஹையஸ்ட் கிராசிங் மூவியாக இருந்திருக்கு. ஸோ இந்த கிளாஸில் நம்ம தலை தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2002 வில்லன் வெர்சஸ் பகவதி. நம்ம தலையோட வில்லன் கிட்டத்தட்ட 200 நாளுக்கு மேலே ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அள்ளிருச்சு.
நம்ம தளபதியோட பகவதி 50 நாள் மட்டுமே ஓடிச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய கலெக்ஷன் அல்லலை. ஸோ இந்த கிளாஷில் நம்ம தலை தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2003 ஆஞ்சநேயா வெர்சஸ் திருமலை. தலையோட ஆஞ்சநேயா பயங்கரமான டிசாஸ்டரான மூவியாக மாறிடுச்சு. பெருசாக கலெக்ஷன் இல்லை, சரியாக போல. தலைக்கு அது சரியான அடி. அதே சமயம் நம்ம தளபதியோட திருமலை சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 200 நாளுக்கு மேலே ஓடிருச்சு. ஸோ இந்த கிளாஷில் நம்ம தளபதி தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2006 பரமசிவன் வெர்சஸ் ஆதி. இதில் அப்படியே ஆப்போசிட். நம்ம தளபதியோட ஆதி பயங்கரமான டிசாஸ்டராக முடிஞ்சுது. பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த கலெக்ஷனும் பெருசாக இல்லை. அதே சமயத்தில் நம்ம தலையோட பரமசிவனும் ஃப்ளாப்பு தான், ஆனால் ஆதி அளவுக்கு ஃப்ளாப் இல்லை. அதனால் இந்த கிளாஷில் நம்ம தலை தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2007 ஆழ்வார் வெர்சஸ் போக்கிரி. 2003 நடந்த மாதிரியே நம்ம தலைக்கு ஆழ்வார் பயங்கரமான டிசாஸ்டராக முடிஞ்சுது. பெரிய கலெக்ஷன் பண்ணலை. ஆனால் நம்ம தளபதிக்கு போக்கிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக அமைஞ்சுது. கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. ஸோ இந்த கிளாஷில் நம்ம தளபதி தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2014 வீரம் வெர்சஸ் ஜில்லா. நம்ம தலையோட வீரம் கிட்டத்தட்ட 45 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடித்து தள்ளியிருக்கு. ஆனால் நம்ம தளபதியோட ஜில்லா வெறும் 41 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம தலையோட வீரம் சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. நம்ம தளபதியோட ஜில்லா ஆவரேஜாக தான் போயிருக்கு. ஸோ இந்த கிளாஷில் நம்ம தலை தான் வின் பண்ணியிருக்காரு. இவங்களோட அடுத்த கிளாஷ் 2023 துணிவு வெர்சஸ் வாரிசு. நம்ம தளபதியோட வாரிசு கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். பயங்கரமான சக்ஸஸான ஃபிலிம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம தலையோட துணிவு 200 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 200 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணதில் இதுதான் தலையோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். துணிவு படம் சூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. வாரிசை கம்பேர் பண்ணும்போது துணிவு கலெக்ஷனில் டாப்பில் இருந்தது. ஸோ இந்த கிளாஷில் 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14 கிளாஷஸ் நடந்திருக்கு. அதில் 2 பேருமே 6 மூவிஸ் வின் பண்ணியிருக்காங்க. 2 மூவிஸ் ட்ரா ஆயிருக்கு. ஸோ இது நம்ம தலைக்கும் தளபதிக்கும் வின் வின் சிச்சுவேஷன் தான். தலையும் ஜெயிச்சிருக்காங்க, தளபதியும் ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சினிமா ஷோக்காளி.